ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது தான் அனிமல்ஸோட அட்டாக்கிங் தான். மெயினாக வந்துட்டு எலிஃபெண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அனிமல்ஸ்னால் மெயினாக நமக்கு மைண்டு போகிறது வந்துட்டு எங்கே பார்த்தா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் மைண்டு போகும். ஏன்னா அது வந்துட்டு காடு மனம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஃபாரஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ பாதுகாப்பான இடம் தான், பாதுகாப்பு கொடுக்குற இடம் தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தா அனிமல்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அதை வந்துட்டு அனிமல்ஸோட வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. அனிமலை அப்படியே வந்துட்டு இப்போ ஏதாவது அனிமல்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற இடம் தான் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அதனால தான் வந்துட்டு இப்போது அனிமல்ஸ்லாம் ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. யானை புலியெல்லாம் வந்துட்டு இப்போ ஜாஸ்தியாக தான் இப்போ நம்ம அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கூடலூர் சைடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இப்போ இருக்குது. ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் என்பது வந்துட்டு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அனிமல்ஸ் யானை இதெல்லாம் வந்தால் ஜஸ்ட்டு அவங்களும் வருவாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க, வந்துட்டு அப்படியே துரத்தி விடுவாங்க, காட்டிலேயே அப்படியே துரத்தி விடுவாங்க. அதுவும் அப்படியே போய்டும். மற்ற அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஆளுங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போனால் மறுபடியும் அது வந்துட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரோட்லலாம் இறங்கி வண்டி இந்த காரு இதெல்லாமே இருந்தால் அதெல்லாம் அட்டாக் பண்ணி ஆளுங்க விரதம் இருந்தால் அவங்களையும் அட்டாக் பண்ணி அப்படியே வந்துட்டு கொலையும் செஞ்சுக்கிட்டு அப்படி தான் போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு யானை வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது இங்கெல்லாம். யானை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம இடத்துல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் யானை அப்படியே இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நைட்டில் தான் வந்துட்டு அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு டெய்லியே வந்துட்டு அப்படியே ரோட்லலாம் வருது. காலையில் 8 மணி ஆயிடுச்சுன்னா சரி, ஈவினிங்கு நைட் ஆகிறதுக்குள்ளே ஈவினிங் ஒரு 5 மணி 4 மணி அந்த அளவுலலாம் வந்து பார்த்தா வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். இப்போது நிறைய ஆளுங்களெல்லாம் கொன்று அப்புறம் என்னாச்சு, ஆளுங்க வந்துட்டு மறியல் சொல்லிவிட்டு அப்படியே ரோடுலலாம் வந்துட்டு உட்காருவாங்க. உட்கார்ந்த அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கத்திக்கிட்டு நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி இருக்கும்போது தான் கவர்மெண்ட்லேருந்து யாராவது வருவாங்க, இல்லை கலெக்டரோ இல்லாட்டி விஏஓ சிஏ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்க. வந்துட்டு அவங்க கேட்பாங்க என்ன பிரச்சனை, நம்ம வந்துட்டு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே இதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தீர்வு காணும், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவாங்க. நம்மளும் சரி ஏதாவது தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் போவோம். ஆனால் மறுபடியும் என்னாகும், அது வந்துட்டு யானை வந்துட்டு மறுபடியும் வந்துடும், யானை அட்டாக் பண்ணுவோம், அவன் இறந்துடும், நம்ம வந்துட்டு மறியல் பண்ணுவோம், அவங்க வரும். அந்த மாதிரி தான் ஒரு செயின் மாதிரி தான் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இருக்காது. நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டு வீடெல்லாம் மாதிரி வந்து கேரளா மாநிலம் இல்லாட்டி கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டி டவுனுக்கெல்லாம் வந்துட்டு வேறு வீடெல்லாம் வாங்கி அங்கே செட்டில் ஆனால் நோ ப்ராப்ளம். அங்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தான் வாழணுன்னு நம்ம மைண்டில் இருந்தால் டெஃபினட்டாக இதெல்லாம் சகிச்சுட்டு தான் வாழ வேண்டிய நிலைமை தான் இப்போ இருக்குது. புலி வேறு தனியாக இருக்குது. நம்ம காலையில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தா இந்த தேயிலை தோட்டத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இந்த நீலகிரி. அதனால தான் இவங்க வந்துட்டு தேயிலை பறிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு காலையில் ஒரு 7 மணி அந்த டைமில் ஆகும்போதே அந்த தேயிலை பறிக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. போய் அங்கேருந்து அந்த தேயிலையும் வந்துட்டு அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அப்போ அதில் அந்த இடையிலெல்லாம் போயிட்டு அந்த தேயிலை பறிக்கணும்னா அதுவும் அவங்க சகிச்சுக்குவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த போகும்போது அந்த இடையில எங்கேயாவது புலி இல்லாட்டி பாம்பு அதெல்லாம் இருந்தால் யாருமே நம்ம பார்க்க முடியாது. அவங்க அப்படியே சொல்லி 7 மணிக்கு வந்துடுவாங்க. அதுலேயும் வந்துட்டு இடத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு மீடியாஸ் நியூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் இந்த அனிமல் புலி யானைலாம் அட்டாக் பண்ணுறது மெயினாக அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரீச் ஆக மாட்டாது. ஏன்னா அது வந்துட்டு அப்படியே வில்லேஜில் தானே நடக்கும். அதனால அது அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும்.